ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். அரிசியை ஊற வச்சு காய வச்சு அரைக்காமல் சட்டுன்னு அரிசி மாவு இருந்தால் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்காங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. பாசிப்பருப்பு நிறம் மாறாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு லேசாக வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குக்கரில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க. அரை கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து உங்களால் எந்த அளவுக்கு நல்ல மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா பால் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற நல்ல சாஃப்டான வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். அடுத்து இதில் நாம் அரைச்சி வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே தான் நாம் அரிசி மாவில் சேர்த்துருக்கோம். அதனால் முதல்ல கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கையாலேயே நல்லா எல்லா பக்கமும் சேர்ந்து வர மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பாசிப்பருப்பு சேர்த்து கலந்து விட்டுருக்கோம். அதனால் தண்ணி அதிகம் தேவைப்படாது. உங்கள் மாவோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட குறைய சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு இந்தளவுக்கு நல்லா லேசாக கையை வச்சு அழுத்தும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி 3 துளையுள்ள அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அச்சை முறுக்கு குழலில் போட்டு ஓரங்களில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இப்போ இதில் சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ ஒரு சின்ன தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி இலையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு முறுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ இல்லை கொஞ்சம் பெரியதாகவோ சுற்றி எடுத்துக்கோங்க. டைரெக்டாக எண்ணெயில் முறுக்கு பிழிய தெரிஞ்சவங்க அப்படியே கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த எண்ணெயில் நாம் பிழிஞ்சு வச்ச முறுக்கை ஒன்றா சேர்த்துக்காங்க. உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சமாக அடங்கினதுக்கு அப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே அடங்கி வந்துடுச்சு. முறுக்கும் லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இது ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா அடங்கி லேசாக செவக்க ஆரம்பிக்கும் போதே நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் முறுக்காக சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. முறுக்கு செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.